ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இதை பேனில் செய்யலாம். அதுக்கு நீங்கள் முதல் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் வாழையும் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டி கிறிஸ்மஸ் பழம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ் பழம் பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் 1 கப் ரவா ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதில் 1/2 கப் தேங்காய் பூ ஆட் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கப்லேயே மெஷர் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நல்லா வறுபடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கறியிடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலருக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம 1 கப் ரவா ஆட் பண்ணோம். அதனால் நம்ம 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். நான் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ரவா, அதெல்லாம் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி சீனி ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த ரவா மிக்சர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம முதல் சுகர் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவாவுக்கு 1 கப் சுகர். எல்லாத்தையும் நீங்கள் ஒரே கப்பில் மெஷர் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். அப்படி உங்களுக்கு ஆட் பண்ண பிடிக்கலன்னா அது ஒயிட் கலரில் தான் வரும். அதனால் ஒன்றும் இல்லை.
நான் வந்து இன்றைக்கி இதில் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா வேணாம், ஆப்ஷனல் தான். இதனால் ஒரு டேஸ்ட்டும் வரப்போகிறதில்ல, நம்ம சும்மா அழகுக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா கொதிக்குது. நம்ம வந்து மேக் பண்ணி வச்சுருந்தா ரவா மிக்சர் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இதை வந்து பவர்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா நீங்கள் வந்து சிம்பிளில் வச்சிங்கன்னா அது வந்து சாஃப்டாகி கேசரி மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா பவர்லாகவே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடியில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நல்லா கிண்டிடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லாவே வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே க்ளோஸ் ஆகிருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நம்ம இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் இதை வேறு பவுலில் மாற்றிட்டேன். அதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு ஷேப்க்கு நம்ம வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை போட்டுக்கோங்க. நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.